ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? நானும் சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி வந்து காலையில் வாக்கிங் போகும்போது ஃபோன் கொண்டு போயிருந்தேன். சரி அப்படியே இயற்கை காட்சியெல்லாம் ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்தேன். சூப்பராக வாக்கிங் போயிட்டு நடந்து முடிச்சுட்டு நம்மளுக்கு வேணுன்ற காய்கறியெல்லாம் வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்குது. எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே. கருப்பு படம் பார்க்க கிளம்பியாச்சு. கருப்பர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வரலாம். நேற்று ஈவினிங் 6:30க்கு கருப்பு படத்துக்கு பிளான் பண்ணியிருந்தோம். டிக்கெட் எடுத்திருந்தோம். நம்ம வீட்டு குலதெய்வமும் கருப்பர் தான். அதனால் கருப்பு படத்தை பார்க்காம எப்படி இருக்கிறது, நேற்று போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். நம்ம வீட்டிலலாம் அருவாள் வச்சு கும்பிடுவோம். குட்டி அருவாள் வச்சு கும்பிடுறது, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஏன்னா கருப்பருக்கு வந்து மெயின் அருவா தானே, குலதெய்வமாக கும்பிட்றதுனால நம்ம வீட்டு சைடுங்களில் எல்லாருமே அருவாள் வச்சு கும்பிடுவோம். இந்த குட்டி அருவா வந்து வடபழனி கோயிலில் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து காரில் கூட ஒட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த அருவா தான் நம்ம குலதெய்வமாக வச்சு கும்பிடுறது. நம்ம வீட்டு கருப்பர் பேர் வந்து முத்திரி சந்தி கருப்பர். எங்கள் நாத்தனார் வீட்டு சைடு, என் தம்பி ஒய்ஃப் வீட்டு சைடெல்லாம் வந்து 18ஆம் படி கருப்பர் கும்பிடுவாங்க. அழகர் கோயிலில் இருக்காங்கல்ல, அவங்கள கும்பிடுவாங்க. நாங்களும் அந்த கோயிலுக்கெலாம் போயிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் கோயில் பார்க்குறதுக்கே. காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் செய்திருந்தேன். மாவு நிறைய பிணைஞ்சிட்டேன் நைட்டு. அந்த மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் காலையிலைக்கும் சப்பாத்தியே போட்டுட்டேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. பன்னீர் கிரேவியும் நல்லா இருந்துச்சு. மத்தியானம் வந்து லஞ்சுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு தாங்க வறுத்திருந்தேன். அப்புறம் மாங்காய் வந்து கட் பண்ணி உப்பில் ஊற வச்சுருந்தேன். அந்த மாங்காவும் கொஞ்சம் கொடுத்துட்டு, அப்புறம் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கட் பண்ணி கொடுத்தாச்சு. சிம்பிள் லஞ்சு தான். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.